Hello all. Today we are going to discuss about argument of a complex number and its properties, and we are going to do some problems using modulus and arguments. Okay, now let me see the properties of argument of a complex number. Argument of z1 into z2 equal to argument of z1 plus argument of z2. Argument of z1 by z2 equal to argument of z1 minus argument of z2. Argument of z power n equal to n argument of z. And I am proving this by means of polar form of a complex number. If modulus of z is equal to 1, already you know that if modulus of z is equal to 1, then z bar equal to 1 by z, already you know it. I am proving this through polar form, properties of polar form. If z is equal to r into cos theta plus I sin theta, then z power minus 1 equal to 1 by r into cos theta minus I sin theta. இது எல்லாத்தையும் ஒன்றொன்னா உங்களுக்கு இப்போ ப்ரூஃப் பண்ணிட்டே வரேன். இந்த ப்ரூஃபை எது வழியாக போடுறேன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம் வழியாக நம்ம ஒவ்வொரு ப்ரூஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரூஃபாக எடுத்துன்னு வரேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம், அது வழியாக ஒவ்வொரு ப்ரூஃபாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், z is equal to, let us take the fifth property, z is equal to r into cos theta plus I sin theta அப்படின்னு இருந்தால் வாட் இஸ் z பவர் மைனஸ் 1 அப்படிங்கிறத நான் வந்து சம்மாவும் போட்டு காமிக்கிறேன், இந்த மீன் ப்ராப்பர்ட்டி வழியாகவும் போட்டு காமிக்கிறேன், இந்த மீன் டைம் டயக்ராம் வழியாகவும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். சரி, z is equal to r into cos theta plus I sin thetaவாக இருந்தால் z பவர் மைனஸ் 1 உங்களுக்கு என்னவா மாறும்னா 1 by z மாறும். 1 by z எப்படி சொல்லுவோம்னா 1 by r into cos theta plus I sin thetaன்னு சொல்லுவோம். இஸ் இட் கிளியர்? ஸோ கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தானா அதோட காஞ்சுகேட்டால் மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதை ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம்தான். ஸோ காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணி காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டாவால் நான் டிவைட் பண்ணுறேன். கிளியர் ஆகிட்டா? இப்போ உங்களுக்கு என்ன வரும்னா 1 by r, அதை அப்படியே வெளியில் எடுத்துடுறேன், இன்ட்டு நியூமரேட்டரில் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு வரும், பை டினாமினேட்டரில் a plus b into a minus b. அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா cos square theta plus I sin theta the whole square. Sorry, cos square theta minus I sin theta the whole square. a plus b into a minus b is a square minus b square. Okay, இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா 1 by r. So z power minus 1 is equal to 1 by r into cos theta minus I sin theta by இது உங்களுக்கு என்ன ஆகும்னா cos square theta, I square is minus 1, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால cos square theta plus sin square theta உங்களுக்கு வரும். cos square theta plus sin square theta, already you know that cos square theta plus sin square theta என்னன்னு தெரியும் 1. So 1 by r into cos theta minus I sin theta. Is it clear? So z power minus 1 is equal to 1 by r into cos theta minus I sin theta. இந்த ப்ரூஃப் புரியுது? அஞ்சாவது ப்ரூஃப் நான் இப்போ ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். இந்த நாலாவது ப்ரூஃப் இந்த அஞ்சுலேருந்தே நான் கொண்டு வந்துடலாம். இஃப் மாடுலஸ் ஆஃப் z is equal to 1. பாருங்கள், அஞ்சாவது ப்ரூஃப்லேயே நாலாவது ப்ரூஃபை கொண்டுறேன். ஆறுங்கிறது மாடுலஸ் ஆஃப் z. இந்த கணக்கை பார்க்கும்போது ஆறுங்கிறது என்னவா இருக்குன்னா உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் z. நாலாவது ப்ரூஃப் இப்போ கொடுக்குறேன். r is equal to மாடுலஸ் ஆஃப் z. இஸ் இட் கிளியர்? அந்த மாடுலஸ் ஆஃப் z ஒன்றா மாறிடுச்சுன்னா, மாடுலஸ் ஆஃப் z ஒன்றா மாறிடுச்சுன்னா z பாரும் 1 by z சேமாக இருக்கும். ஆர் z பவர் இன்வர்ஸ் அது உங்களுக்கு என்னவா மாறினா z பாராக மாறிடும். பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆகும் 1 by r, ஆறுங்கிறது 1, அப்போ z பவர் மைனஸ் 1 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆகும்னா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா விச் இஸ் தி கான்ஜுகேட் ஆஃப் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ z பவர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்னவா மாறும்னா z பாராக மாறும். ஆர் z பார் இஸ் ஈக்குவல் டு 1 by z கூட சொல்லலாம். கிளியர் ஆகிட்டா? ஸோ யூஸிங் த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிலேருந்து ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டிலேருந்து நான் எந்த ப்ராப்பர்ட்டிக்கு போயிடுறேன்? ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டிக்கு போயிடுறேன். இப்போ இதை டயக்ராமேட்டிக்காக போடணும்னா ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி நான் என்ன செய்கிறேன்? டயக்ராமாக போடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு போலார் ஃபார்மில் திஸ் இஸ் யுவர் இமேஜினரி ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் ரியல் ஆக்சிஸ். ஸோ ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாங்கிறது தான் உங்களோட இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா ஆர் கமா தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் ரெப்ரசன்ஸ் OP origin, OP represents R
and angle made by the complex number in the positive direction of x-axis, that is real axis, is theta. So r கொடுத்தாச்சு, theta கொடுத்தாச்சு. This is the polar representation of the z. இப்போ எனக்கு என்ன வேணும்? 1 by z வேணும், or z bar வேணும். z bar வரும்போது 1 by r cos theta minus I sin theta. அப்போ r இப்போ let it be r ஓட வேல்யூ 2 இருந்தா 1 by r ஓட வேல்யூ உங்களுக்கு என்னவா இருக்கும்? 1 by 2 இருக்கும். அப்போ இந்த லென்த்தை விட உங்களுக்கு கம்மியாக இருக்கும். சப்போஸ் r is less than 1 இருந்தால் 1 by rங்கிறது greater than 1 இருக்கும். இப்போ z வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு? r into cos theta plus I sin theta. அதை நான் r கமா தீட்டான்னு மார்க் பண்ணிட்டேன். இப்போ z பவர் மைனஸ் 1 எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்க. லெட் r வந்து 2வா இருந்ததுன்னா 1 by r என்னவா இருக்கும்? 1 by 2வா இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த லென்த்தில் ஒரு ஹாஃபாக தான் இருக்கும். அண்டு ஆர்குமெண்ட் உங்களுக்கு என்னது? மைனஸ் தீட்டா. மைனஸ் தீட்டான்னு என்ன ஆகும்? கிளாக் வைஸில் நான் ரொட்டேஷன் கொடுக்கணும். இதே ஆங்கிள் கிளாக் வைஸில், பட் இந்த லென்த் வந்து ஹாஃப் ஆஃப் த லென்த். 2னா ஹாஃப். இப்போ 3 இருந்தால் 1 by 3 பார்ட். r வந்து 4 இருந்தால் 1 by 4 பார்ட். அப்போ இந்த லென்த்தை விட நமக்கு லென்த் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த ஆங்கிள் உனக்கு என்னவாமான்னா உங்களுக்கு என்னவாமான்னா மைனஸ் தீட்டான்னு மாறும். ஸோ திஸ் ரெப்ரசன்ஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் p ஆஃப் ஆர் p dash ஆஃப் r 1 by r because modulus is 1 by r and theta argument theta கிடையாது, உங்களுக்கு என்னது? மைனஸ் தீட்டா. புரியுதா? ஸோ z வந்து r into cos theta plus sin theta இங்கே இருந்ததுன்னா z பவர் மைனஸ் 1 எங்கே இருக்கும்னா இந்த இடத்துல இருக்கும். திஸ் இஸ் தி போலார் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் z and z பவர் minus 1. Is it clear now? Next we will see the first property. இப்போ first property, argument of z1 z2 equal to argument of z1 plus argument of z2. இதை நான் எதை வச்சு ப்ரூஃப் பண்ண போகிறேன்னா போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சு ப்ரூஃப் பண்ண போகிறேன். அண்ட் டயக்ராமேட்டிக்காகவும் இதை ப்ரூஃப் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை r1 cos theta 1 plus I sin theta 1 இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லாட்டி r1 e பவர் I theta 1 எழுதலாம். உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். இப்படி எழுதினா போலார் ஃபார்ம், இப்படி எழுதினா யூலர்ஸ் ஃபார்ம் வழியா போகிறோம் நம்ம. அடுத்து z2 ஈக்குவல் டு r2 நம்ம என்ன பண்ணுறோம்? அஸ்யூம் பண்ணிக்கிறோம். r2 cos theta 2 plus I sin theta 2ன்னு சொல்கிறேன். ஈக்குவல் டு உங்களுக்கு என்னவா மாறும்? r2 e பவர் I theta 2 மாறும். ஸோ இது வழியாக மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறதுக்கு பதிலாக நான் ஆயிலர்ஸ் ஃபார்முலா வழியாக இதை நான் ப்ரூஃப் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? z1 into z2 பார்க்க போகிறேன். அப்போ என்ன ஆகும்? r1 e பவர் I theta 1 into r2 e பவர் I theta 2. இஸ் இட் கிளியர்? ஸோ உங்களுக்கு என்ன ஆகிடும்? r1 r2 e பவர் I theta 1 into e பவர் I theta 2. இஸ் இட் கிளியர்? ஸோ எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ r1 r2 தனியாக எழுதிக்கிறேன். e பவர் I theta 1 e பவர் I theta 2 தனியாக எழுதிக்கிறேன். r1 r2 இது பார்க்க எப்படி இருக்குது? a பவர் m into a பவர் n. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? a பவர் m plus n. அப்போ I into theta 1 plus theta 2. இஸ் இட் கிளியர்? now listen here. இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா z1 z2 ரெப்ரசன்ஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது. இப்போ இதில் z1ங்கிறது r1 e பவர் I theta 1 அர்த்தம் என்ன? மாடுலஸ் ஆஃப் z1ங்கிறது உங்களுக்கு r1 ஆகிடும். ஆர்குமெண்ட் ஆஃப் z1ங்கிறது theta 1 வரும். இஸ் இட் கிளியர்? இதுபடி பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z2ங்கிறது r2ன்னு இருக்கும். ஆர்குமெண்ட் ஆஃப் z2ங்கிறது உங்களுக்கு என்னவா வரும்? theta 2ன்னு வரும். கிளியர் ஆகிட்டா? அப்போ இங்கே பாருங்கள், z1 z2 r1 r2 வருது. அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 z2 நீங்கள் டைரெக்டாகவே சொல்லலாம். வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் z1 z2? r1 r2 r1 r2. அந்த r1 தான் நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? r1ங்கிறது see here மாடுலஸ் ஆஃப் z1, r2ங்கிறது மாடுலஸ் ஆஃப் z2. ஸோ இந்த r1க்கு பதிலாக நான் எதை ரீப்ளேஸ் பண்ணலாம்? மாடுலஸ் ஆஃப் z1. r2க்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் z2 ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரூஃபை நான் ஆல்ரெடி மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளிகேஷனை ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ப்ரூஃபை வந்து ரெண்டு வழியில் இப்போ பண்ணியிருக்கேன். ஒரு மாடல் வந்து z1-ஐ a + ib எடுத்திருப்பேன், z2-வை c + idன்னு எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன்.
மல்டிப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா மாடுலஸ் போடுவோம். மாடுலஸ் போடுறதுக்கு என்ன பண்ணுவோம், ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னு போட்டிருப்போம். இது ஏற்கனவே கிளாஸில் அந்த மாடலில் போட்டிருப்போம். அந்த மாடல் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ எல்லா மாடலையும் உங்களுக்கு இப்போ ப்ரூஃப் கொடுத்துட்டே வரேன். ரெக்டாங்குலர் ஃபார்ம் வழியாகவும் இதுக்கு ப்ரூஃப் கொடுத்தாச்சு. இப்போ நான் இது வழியாக கொடுத்துருக்கேன்னா போலார் ஃபார்ம் வழியாகவும் கொடுக்குறேன், யூலர்ஸ் ஃபார்ம் வழியாகவும் கொடுத்துடலாம். அதே நேரம் இதை நான் என்ன சொல்லலாம்னா R1 cos θ + 1 I sin θ 1 R2 cos θ 2 I sin θ 2 வழியாக ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கூட நம்ம ப்ரூஃப் கொடுக்கலாம். ஓகேயா? ஸோ மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 என்ன ஆயிடுச்சு, மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 தட் இஸ் R1 இன்ட்டு R2. இஸ் இட் கிளியர்? இதே இது ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2 பாருங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2 எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இங்கே பாருங்க, ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 இஸ் θ1, R1 e power I θ1 இருந்தால் θ1. ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 பாருங்க, R2 e power I θ2 இருந்தால் θ2. அப்போ இதுக்கு ஆர்குமெண்ட் என்னவா இருக்கும் பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்த கணக்கை. இதுக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2னா இது மாடுலஸ் ஈயோட பவரில் ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதான் ஆர்குமெண்ட். அப்போ θ1 + θ2. திஸ் θ1 இஸ் நத்திங் பட் ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 ப்ளஸ் θ2 இஸ் நத்திங் பட் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. ஸோ என்ன தெரிஞ்சது, ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. இதையே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா டயக்ராமேட்டிக்காகவும் போட்டு காமிக்கிறேன். இப்போ டயக்ராமேட்டிக்காக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2ங்கிறத ரெக்டாங்குலர் ஃபார்மில் பார்த்துட்டோம். ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் ஜாமெட்ரிக்கல் மெத்தடில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதை ரியல் பார்ட்னு எடுத்துக்கிறேன், ரியல் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் இமேஜினரி ஆக்சிஸ். Let Z1 be the complex number which makes an angle θ1 in with respect to real axis anti-clockwise direction θ1 இருக்கு. இதோட மாடுலஸை R1 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி Z2ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதோட ஆர்குமெண்ட்டு இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ரியல் ஆக்சிஸ், டெர்மினல் லைன் வந்து Z2 லைன், அது வந்து என்னவா எடுத்துக்கிறேன்னா R2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட் பாருங்க, θ1ங்கிறது let it be 30 டிகிரின்னு எடுத்துக்கலாம். θ2ங்கிறத நான் அசியூம் பண்ணிக்கிறேன் 60 டிகிரின்னு அசியூம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ θ1 + θ2 உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எங்கே வந்திருக்கும், 30 + ஒரு 60, இல்லாட்டி θ1 40 டிகிரின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா 90 டிகிரி போடுறதுக்குள்ள நான் இப்படி போடுறேன். θ1 40 டிகிரின்னு எடுத்துக்கலாம், θ2 வந்து 60 டிகிரின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஓவராலாக உங்களுக்கு Z1 Z2 எங்கே வந்து விழுன்னா θ1 + θ2. அப்போ திஸ் இஸ் யுவர் ரியல் ஆக்சிஸோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் இன் த பாசிட்டிவ் டைரக்ஷன். திஸ் இஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2. ஸோ Z1 ரெப்ரசன்ஸ் R1, θ1, Z2 ரெப்ரசன்ஸ் R2, θ2 இருந்தால் இந்த Z1 Z2 எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா R1 R2. அப்போ ஆரிஜின்லேருந்து இது இருக்கக்கூடிய லென்த் வந்து R1 R2 அண்டு ஆர்குமெண்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், θ1 + θ2. ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் வழியாகவும் ப்ரூஃப் கொடுக்கலாம். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் வாட் வில் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ், மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2, இல்லாட்டி மாடுலஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி மாடுலஸ். கன்ஃபியூஸ் மட்டும் பண்ணிக்காதீங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் சம் ஆஃப் தி ஆர்குமெண்ட். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் sum of their arguments, that is θ1 + θ2. Is it clear now? Next we are going to discuss about argument of Z1 by Z2 equal to argument of Z1 minus argument of Z2. இதை எப்படி ப்ரூஃப் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ப்ரூஃப். ஸோ என்ன பண்ணுறேன், Z1 is equal to அதே மாதிரி தான் Z1 நம்ம ஏற்கனவே என்ன வச்சுருக்கோம், R1 e power I θ1. Z2 நான் எப்படி எடுத்துட்டுருக்கேன், R2 e power I θ2. அப்போ Z1 by Z2 எனக்கு வேணும். என்ன பண்ணலாம், R1 by R2 e power I θ1 by e power I θ2. R1 by R2 அப்படியே தனியாக வச்சுக்கிறேன். இது எப்படி இருக்குது, a power m by a power n. a power m by a power n எப்படி எழுதலாம், a power m minus n. அப்போ I θ1 minus I θ2, ஐயை வெளியில் எடுத்துடுறேன், θ1 minus θ2. Is it clear now? So Z1 by Z2. இப்போ இதுபடி பார்த்தா இதில் பார்க்கும்போது
modulus of z1 is equal to r1, argument of z1 equal to theta 1. ஏற்கனவே இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் modulus of z2 equal to r2 and argument of z2 equal to theta 2. கரெக்டா? சரி, இப்போ now tell me, see this one z1 by z2. உங்களுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் modulus of z1 by z2? இதுபடி வாட் இஸ் modulus of z1 by z2? நீங்களே சொல்லலாம் r1 by r2. அந்த r1ங்கிறது என்னது? modulus of z1. அந்த r2ங்கிறது என்னது? modulus of z2. modulus of z1 by z2 equal to modulus of z1 by modulus of z2 னு ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ப்ரூஃபை. அதே இதை இப்போ என்ன பண்ணுறேன்னா யூலர்ஸ் ஃபார்முலா வழியாகவும் ப்ரூஃப் கொடுக்குறேன். இதே சம்ம நீங்கள் வேற எப்படி போடலாம்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். r1 cos theta 1 plus I sin theta 1 அப்படின்னு z1க்கு பதிலாக எழுதிக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். r1 cos theta 1 plus I sin theta 1 எழுதிக்கோங்க by r2 z1 by z2 equal to r2 cos theta 2 plus I sin theta 2 எழுதிக்கோங்க. எழுதிட்டு மேலே இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணுறேன்? cos theta 2 minus I sin theta 2 மல்டிப்ளை பண்ணி எப்பயும் போல் மேலே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் வரும்னா modulus of z1 by z2 is r1 by r2. see here r1 by r2 வரும். argument of z1 by z2 நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். z1 by z2 எப்படி வரும்னா see here argument of z1 by z2 இங்கே என்ன இருக்குது? theta 1 minus theta 2. what is theta 1? argument of z1. what is theta 2? argument of z2. உங்களுக்கு அங்கே எப்படி வரும்னா e power I theta 1 minus theta 2 வரதுக்கு பதிலாக காஸ்லையும் சைன்லையும் சேர்ந்து வரும். cos of theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2 வரும். இந்த ஆன்சரை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் வருதா சொல்லுங்கள். is it clear? so we have seen these properties first, second, fourth and fifth. now let us discuss about the third property. இது வந்து இந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி எதுலேருந்து வருதுன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியோட எக்ஸ்டென்ஷன் தான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஜஸ்ட் பாருங்க, ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2க்கு பதிலாக z இன்டூ z இன்டூ எக்ஸெட்ரா n டைம்ஸ் இருந்ததுன்னா ஆர்குமெண்ட்டு. ஸோ ஆல்ரெடி ஐ டோல்டு யூ ஆர்குமெண்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஆல் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஆர்குமெண்ட் இருக்கேன். ஆர்குமெண்ட் ஆஃப் z plus argument of z plus argument of z அப்படியே எது வரைக்கும் வரும்? உங்களுக்கு n டைம்ஸ் வரும். ஓகே, அப்போ argument of z argument of z argument of z n டைம்ஸ் ஆட் பண்ணா என்ன வரும்? n டைம்ஸ் argument of z. is it clear now? so argument of z n டைம்ஸ் எழுதுறோம்னா n டைம்ஸ் மல்டிப்ளை பண்றோம்னா z பவர் n equal to n into argument of z. we see an example. find the rectangular form of z is equal to cos pi by 3 plus I sin pi by 3 into cos pi by 12 minus I sin pi by 12. இந்த கணக்கை வந்து நான் என்ன செய்கிறேன்னா ரெண்டு மாடல் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எது கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெத்தட் 1 பாருங்கள். modulus of z1 z2 equal to modulus of z1 into modulus of z2 உங்களுக்கு தெரியும். argument of z1 z2 equal to argument of z1 plus argument of z2 தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு தான் இந்த கணக்கு எடுத்திருக்கேன். இப்போ இங்கே பார்க்கும்போது ஆர்குமெண்ட்டு பை பை 3 நல்லா பாருங்கள். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு தான் இருக்கணும். இங்கே ஆர்குமெண்ட் வந்து உங்களுக்கு பை பை 3. இங்கே பாருங்களேன் அப்படி கிடையாது. காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இல்லை. அப்போது இதை எப்படி எழுதிக்கலான்னா காஸ் பை பை 12 அப்படிங்கிறத காஸ் மைனஸ் பை பை 12 ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை 12. இங்கே தான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதை அப்படியே எழுதிக்கிறேன். இதை நான் எப்படி மாற்றிக்கிறேன்னா காஸ் மைனஸ் பை பை 12 ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை 12 மாற்றுறேன். அப்போ உங்களுக்கு z எப்படி மாறிடும்? காஸ் மாடுலஸ் ஆஃப் z1 இங்கே 1, இந்த இடத்துலையும் மாடுலஸ் 1, அதனால் மாடுலஸ் உங்களுக்கு நோ சேஞ்ச். அப்போ z என்னவா மாறினா காஸ் ஆஃப் பார்க்க எப்படி இருக்கு பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ஆர்குமெண்ட் என்ன பண்ணணும்? நான் ஆட் பண்ணணும். அப்போ காஸ் ஆஃப் பை பை 3 பை பை 12 மறந்து போய் ஆட் பண்ணுவீங்க. அதனால் பை பை 3 மைனஸ் பை பை 12 ப்ளஸ் ஐ சைன்
pi by 3 minus pi by 12. Is it clear? இது ரெண்டுக்கு LCM போடுறேன். காசு ப்ளஸ் ஐ சைன் வந்தாலே அதை ஷார்ட் ஃபார்மில் எப்படி எழுதலான்னு சொல்லியிருக்கேன், சிஸ்ன்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ pi by 3 minus pi by 12 அப்படின்னு வரும்போது 12 is the LCM. 3ல 12 எத்தனை டைம்ஸ் வரும்னா 4 டைம்ஸ் வரும். அப்போ 4pi minus piன்னு வரும். 4pi minus pi வந்து 3pi by 12 வரும். அப்போ sis 4pi minus pi by 12 is equal to sis 3pi by 12. 3 12 get cancelled, sis pi by 4. அப்போ உங்களுக்கு எப்படி மாறுனா cos pi by 4 plus I sin pi by 4 வரும். பட் கேட்ட மெத்தட் என்ன, ஃபைண்ட் தி ரெக்டாங்குலர் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா cos pi by 4 ஓட வேல்யூ sin pi by 4 ஓட வேல்யூவே எழுதணும். வாட் இஸ் cos pi by 4? pi by 4னா 45 டிகிரி. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். cos pi by 4 ஓட வேல்யூ என்னது 1 by root 2. cos 45 1 by root 2 plus I sin 45 அதுவும் 1 by root 2. Is it clear now? அப்போ real part is 1 by root 2, imaginary part is 1 by root 2. This is the rectangular representation of the product of these two complex numbers. So இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட்லேயும் சொல்கிறேன் பாருங்க. மெத்தட் 2. I am using Euler's formula for this method. So இதை எப்படி எழுதலாம்? Z is equal to e power I pi by 3 எழுதலாம். கரெக்டா? இதை எப்படி எழுதலாம்? e power I உங்களுக்கு என்ன இருக்கு மைனஸ் pi by 12. அப்போ மைனஸ் pi by 12. கிளியரா? which is equal to இது பார்க்க எப்படி இருக்கு a power m into a power n. அப்போ என்ன சொல்லுவீங்க a power ஐயை வெளியில் எடுத்துடுறேன் pi by 3 minus pi by 12. clear? which is equal to e power I pi by 3 minus pi by 12 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். pi by 3 minus pi by 12 4pi minus pi by 12. அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு 3pi by 12. அப்போ என்ன வந்திருக்கு pi by 4. clear ஆயிட்டா? which is equal to e power I pi by 4. இது யூலர்ஸ் ஃபார்முலா படி இது எப்படி போலார் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணுவீங்க? cos pi by 4 plus I sin pi by 4. clear ஆயிடுச்சா? இப்போ cos pi by 4 plus I sin pi by 4 இங்கே வந்துருச்சான்னு பாருங்க. இதோட வேல்யூ தான் இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. அப்போ இதை எப்படி ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதுறோம்? 1 by root 2 plus I into 1 by root 2. This is the rectangular form of the product of these two complex numbers. Clear now? Let me see one more example. அடுத்த சம் பார்க்கலாம். 2 cos 5 pi by 6 plus I sin 5 pi by 6 by 3 cos 5 by 2 minus I sin pi by 2. இந்த கணக்கை எப்படி ரெக்டாங்குலர் ஃபார்மில் மாற்றுறது? இது வந்து போலார் ஃபார்மில் இருக்குது. இந்த கணக்கை எப்படி ரெக்டாங்குலர் ஃபார்மில் மாற்றுறது? ஒன்று நீங்கள் இந்த மாடலையும் போடலாம், ஆர் யூ கேன் அப்ளை யூலர்ஸ் தியரம் ஆல்சோ. இப்போ எனக்கு கன்வீனியண்ட்டாக நான் எதை ஃபீல் பண்ணுறேன்னா இந்த யூலர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால அதே மெத்தடில் இந்த கணக்கை நான் போடலாம்னு நினைக்கிறேன். இது கிளியர்? ஓகே, ஹவு டு ப்ரொசீட் திஸ் ப்ராப்ளம்? இப்போ பாருங்களேன், இது எப்படி இருக்குன்னா ஐ எம் டேக்கிங் அவுட், ஐ எம் ரைட்டிங் 2 அப்படியே எழுதிக்கிறேன். இது பார்க்க எப்படி இருக்குன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இது எப்படி இதெல்லாம் இ பவர் ஐ 5 pi by 6. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் இந்த பாடம் புரியும். பை 3. இதை நான் முதல்ல இந்த மாதிரி எழுத முடியாது, இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. அப்போ நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மீன்ஸ் எந்த மாடல் இல்லைன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா மாடலில் இல்லை. போன கணக்கு மாதிரியே தான் இந்த கணக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறேன், டினாமினேட்டர் எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். 3 இது எப்படி மாற்றிக்கிறேன், காஸ் மைனஸ் பை பை 2 ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை 2ன்னு கணக்கை மாற்றிடுறேன். என்ன ஆகும், காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டான்னு உங்களுக்கு டேலி ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த 3 அப்படியே இருக்கும். இதை எப்படி யூலர்ஸ் ஃபார்முலாவில் எழுதலான்னா இ பவர் ஐ ஆர்குமெண்ட் என்ன உங்களுக்கு மைனஸ் பை பை 2. ஸோ இந்த இடம் மைனஸ் பை பை 2. கிளியர்னா? ஸோ இதுபடி பார்த்தா மாடுலஸ் நியூமரேட்டரில் 2, டினாமினேட்டரில் 3. ஆர் இ பவர் ஐ தீட்டா, R1 e power I theta 2. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 2/3 is the modulus I am taking out outside. இதை எப்படி எழுதலாம், a power m by a power n. அப்போ எப்படி ஆகும், a power m மைனஸ் n. அப்போ இந்த மைனஸ் மேலே போகும்போது என்ன ஆகிடும், ப்ளஸ் பை பை 2ன்னு வரும். ஐயை காமன் பண்ணிடுறேன். கிளியர் ஆகிட்டா? விச் இஸ் ஈக்குவல் டு
2/3 e பவர் I இன்ட்டு பவரில் தான் இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு இ பக்கத்துலேயே வரிசையாக எழுதிட்டு வரக்கூடாது, பவரில் தான் எழுதணும், கேர்ஃபுல்லாக எழுதணும். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? 5/6 + 5/2. 6க்கு 2க்கு LCM போட்டால் 6 இஸ் த LCM. நல்லா கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள். அப்போ 5π ப்ளஸ் 2ல் 6 எத்தனை டைம்ஸ் வரும்னா 3 டைம்ஸ் வரும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா 3π. இஸ் இட் கிளியர்? ஸோ 2/3 ஈக்குவல் டு 2/3 e பவர் I என்ன வரும்? 5π + 3π 8π/6 வரும். which is equal to 2/3 e பவர் 8 6 அடிக்கலாம். 4 2s are 8, 3 2s are 6. அப்போ I 4π/3. is it clear now? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா போலார் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணிடுறேன். 2/3 இன்ட்டு உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். cos 4π/3 ப்ளஸ் I sin 4π/3. கிளியர் ஆயிடுச்சா? இப்போ நான் இதை வந்து நான் என்ன பண்ணணும்னா ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ 2/3 இன்ட்டு cos இந்த 4π/3 நான் எப்படி எழுதுறேன்னா π + π/3. கரெக்டானு செக் பண்ணுங்கள். 3π + π 4π/3. ஸோ π + π/3 ப்ளஸ் I sin π + π/3. ஏன் இப்படி நீங்கள் எழுதுறீங்க? எதுக்காண்டி இப்படி எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். பிகாஸ் ஐ வாண்ட் டு ரெப்ரசன்ட் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். In order to represent rectangular form or standard form, x and y belongs to the real numberக்கு நான் கொண்டு வரணும். அப்போ உங்களுக்கு cos of angle எனக்கு ஈஸியாக தெரியணுங்கிறக்காண்டி 4π/3 ஆங்கிள் கண்டுபிடிக்கிறத விட இந்த மாதிரி மாற்றினீங்கன்னா ஆங்கிளை ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்கிறனால இந்த மாதிரி நான் மாடலுக்கு மாற்றுறேன். which is equal to 2/3 இன்ட்டு திருப்பி இங்கே வரேன் cos of 180 + θ. ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் ஆங்கிள் மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலாலாம் நல்லா படித்து வச்சுருந்தா தான் இந்த கணக்கை நம்ம போட முடியும். ஸோ cos of 180 + θ. cos of 180 + θனா இட் லைஸ் இன் விச் குவாட்ரண்ட்? 180 + θ லைஸ் இன் தேர்டு குவாட்ரண்ட். அது திருப்பி ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன். 180 + θ இது வரைக்கும் உங்களுக்கு 180 டிகிரி. 180 + θ லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் காஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல பாசிட்டிவ், cos is positive, cos is negative, cos is negative, cos is positive. cos is positive only in first and fourth quadrant. 11th ஸ்டாண்டர்டில் இதை படிச்சுருப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் நெகட்டிவ் ஆகிடும். அப்போ இங்கே வந்து பை இருக்கும்போது we need not apply co-ratio. அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா -cos π/3. இது எப்படி வந்ததுன்னு திருப்பி வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. cos of 180 + θ is -cos θ. அடுத்து வாங்க I எழுதிக்கிறேன். sin of 180 + θ. அகைன் சைனும் தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைன் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கிறது டேனும் காட்டும் மட்டும்தான். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? சைனும் நெகட்டிவ் ஆகுது. அப்போ -sin π/3. ஸோ ட்ரிக்னாமெட்ரியை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுருந்தா தான் இந்த கணக்கெல்லாம் போடுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் கண்டிப்பாக மேக்ஸ் வந்து கஷ்டமே கிடையாது. கான்செப்ஷுவலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எந்த மாதிரி சமயம் போடலாம். இப்போ cos π/3. π/3னா என்னது? 60 டிகிரி. cos 60 என்ன? உடனே யோசிக்கணும். அந்த ஒரு டேபிள் போட்டோம் போன வீடியோவில் ஞாபகம் இருக்கா? cos 60யோட வேல்யூ 1/2. அப்போ இது என்னவா மாறும்? -1/2. sin 60. sin 60க்கு வேல்யூ என்ன? √3/2. அப்போ -i√3/2. Is it clear now? I am taking 2 outside. So 2/3 into 1/2 மைனஸை கூட வெளியில் எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் வெளில வந்ததுனால 1 + i√3. இந்த 2ம் 2ம் கட் ஆச்சுன்னா -1, 2ம் 2ம் கட் ஆச்சு, -1/3 -1/3 into 1 -1/3 ப்ளஸ் இன்ட்டு -i√3/3. இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா -1/3 -1/i√3/√3. எனிவே இது ரேஷனலைஸ்டு ஃபார்மில் தான் இருக்குது. அதனால் இதேயோட விட்டுடலாம். அப்படி நீங்கள் சிம்பிளை பண்ணனா மேலே வந்து நம்ம என்ன செய்கிறோம்? 3யை வந்து √3 × √3 போட்டு கட் பண்ணி 1/√3 கூட போடலாம். பட் அது தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணால் போதும், இப்படியே வச்சுருந்தாலே போதும். திஸ் இஸ் நாட் அட் ஆல் necessary. Is it clear now? So this is the standard form or rectangular form of representing the complex number. Z is equal to
இந்த சம். புரியுதா? பட் இதுல ஒரு கேர்ஃபுல்லா நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னன்னா, டினாமினேட்டர்ல இருக்கிற cos θ பிளஸ் i sin θவை நம்ம e பவர் i θன்னு சொல்லலாம். cos θ மைனஸ் i sin θன்னு ரொம்ப என்ன ஆகும்னா e பவர் மைனஸ் i θன்னு மாறும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா you can do this problem very easy. Is it clear? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்டை பார்த்தோம். யூசிங் போலார் ஃபார்மில் எப்படி பண்ணணும், யூலர்ஸ் மெத்தடில் எப்படி பண்ணோங்கிறத பார்த்தோம். அதே மாடலில் சில சம்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நிறைய சம் வந்து புக்கில் இருக்கிற சம்ஸ் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஏன் சம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறேன்னா, புக் சம்ஸை நீங்கள் போடும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சம்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் ஏ கான்ஃபிடன்ஸ் இன் யுவர் சப்ஜெக்ட் வெரி வெல். அண்ட் நீங்கள் எந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாலும் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால தான் டிஃப்ரெண்ட் சம்மாக நான் எடுத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் ட்ரை ஆல் தீஸ் சம்ஸ்.